சார் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது. இது என்னன்னா, ஏடிஹெச்சில் வாங்கலாமா? ஏடிஹெச்னா ஆல் டைம் ஹை, மார்க்கெட் ஆல் டைம் ஹை ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் வாங்கலாமா? வாங்காதீங்க சார், அவ்வளோதான், இந்த மார்க்கெட் கீழே தான் வரும், மேலே போயிடுச்சுல, இதுக்கு மேலே எப்படி சார் போகும், இதுக்கு மேலே போகாது, பயங்கர பிரச்சனைலாம் இருக்குது, அதனால வாங்காதீங்க சார் ஒரு குரூப் சொல்லும். இன்னொரு குரூப் என்ன சொல்லுவோம், இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கன்ஃபியூஷன், அது வாங்குறதா வேணாமா, இவரை நம்புறதா இவரை நம்புறதா, நம்ம ஒன்றும் புரியல, ஒரே கன்ஃபியூஷன். அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார். 1-2 மெசேஜ் எல்லாம் போட்டுதான். ரைட், சரியான ஒரு லாஜிக்கல் கேள்வி தான். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணா, டேட்டா என்னைக்குமே வந்து இட் வில் கிவ் யூ கிளியர் ட்ரெண்ட். இல்லை, ஒப்பீனியன் மாறலாம், ஆனால் டேட்டா வந்துட்டு போய் சொல்லாதுல்ல. ஸோ டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம், ஏடிஹெச்ல வாங்கலாமா வேணாமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வாங்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஏடிஹெச்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ லேப்டாப்ல அந்த கிராஃப் இருக்கு, அந்த கிராஃபை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு யூ டிசைட் ஏடிஹெச்ல வாங்கலாமா என்னன்னு. நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், அந்த டேட்டா என்னென்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம், அதுக்கு அந்த மாதிரி டிசைட் பண்ணலாம். ரைட்டுங்களா? இப்போ லேப்டாப்புக்கு போகலாம். இப்போ உங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கிராஃப் அது பல வருஷமா இருக்கு. ஒரு 2007 2025 வரைக்கும் எடுத்துருக்கேன், லேட்டஸ்ட் வரைக்கும் எடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட கேள்வி நம்ம முன்னாடி என்னன்னா, ஆல் டைம் ஹைல வாங்கலாமா? நிறைய பேர் ஆல் டைம், ஐயோ வாங்காதீங்க சார், வாங்காதீங்க, ஆல் டைம் ஹைல வாங்கினா உங்களுக்கு நஷ்டம் தான் சார் வரும். என்ன லாஜிக்னா, சார் ஆல் டைம் ஹை என்ன சார், மேலே போச்சு, இதுக்கப்புறம் மேலே போவா சார், ஐயோ ஹை வந்துச்சு, இனிமே வந்து கீழே தான் வரும், நீங்க இனிமே வாங்காதீங்க சார். அப்ப அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்கறது என்னன்னா, சார் இந்த பாருங்க, இந்த இடத்துல மேல வருதா, அந்நிய தேதிக்கு, அதாவது 2007ல 3204 நிஃப்டி, இது ஆல் டைம் ஹை தானே, 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 இது ஆல் டைம் ஹை தானே. அதுக்கப்புறம் கீழே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். மறுபடியும் மேல போகுதா, திருப்பி மேல போகுதா, திருப்பி மேல போகுதா, இந்த இடம்லாம் பாருங்க, இதெல்லாம் இதுக்கு மேல இருக்கா, இது ஆல் டைம் ஹை தானே, திருப்பி ஆல் டைம் ஹை தானே, இது திருப்பி ஆல் டைம் தானே, இது ஆல் டைம். அப்போ இந்த ஆல் டைம் ஹைல இங்க வாங்கினா திருப்பி எப்படி மேல போகுது? சரி, இங்க ஆல் டைம் ஹைல வாங்கிருக்கீங்க சார், இப்ப இங்க 24,000, இது என்னது 6,000 7,000 அந்த ரேஞ்சில் நிக்குதா? ஓகே, 2019ல பாருங்க சர்வனு கீழே விழுந்திருக்கு மார்க்கெட், அது கொரோனா, அதை விட்டுடுங்க, அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் சார், நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் cannot be எக்ஸாம்பிள். இத பாருங்க சார், இங்க எல்லாம் வருது சார், இந்த இடத்துல ஆல் டைம் ஹைல நீங்க வாங்கிட்டீங்கன்னா இது இங்க வருதா, இதே இது பாருங்க, இந்த இடத்துல ஆல் டைம் ஹை, இந்த இடத்துல ஆல் டைம் ஹை, இங்க ஆல் டைம் ஹை, இங்க ஆல் டைம் ஹை, கரெக்டா? இந்த இடத்துல ஆல் டைம் ஹை வாங்கினா அதோட அப்படி மார்க்கெட் கீழே விழுந்துருச்சா, இங்க வந்துருச்சா? கிடையாது. நான் சொன்னேன், இது வந்து கொரோனா, அது விட்டுடுங்க, அதை நம்ம எடுக்க கூடாது, அதனால இங்க ஆல் டைம் தான் சார். ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது என்ன சார், இது வரைக்கும் நடந்த எதுவோ அதை விட ஜாஸ்தி வந்துருக்கு. 22 அன்னைக்கு 24,774 இண்டெக்ஸ். அப்ப என்ன அர்த்தம், 1000 இருக்கும்போது ஆல் டைம் ஹை, அப்ப 1100 இருக்கும்போது ஆல் டைம் ஹை, அப்ப 1100ல இருந்து 24,000 எப்படி வந்தது? அப்போ ஆல் டைம்ல ஹைல வாங்கியிருந்தேன், அதுல என்ன தப்பு, நஷ்டம் வருமானம் கிடையாது கிடையாது. சில பேர் அப்படிதான் சொல்லலாம், அவங்களோட பெர்செப்ஷன் அந்த மாதிரி, ஆல் டைம் ஹைல வாங்கணும், அதுக்கப்புறம் விலையே ஏதாவது, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு. ஏதோ கண்ணு முன்னாடி பாருங்களா, இது இன்னைக்கு இது ஆல் டைம் ஹை தானே, அன்னைக்கு அதாவது ஜனவரி 1 21ல வந்து பாத்தீங்கன்னா அது ஆல் டைம் ஹை 14,000 கிராஸ் ஆயிடுச்சு, ஆல் டைம் ஹை. ஐயோ ஆல் டைம் ஹை ஆயிடுச்சு, வாங்கக்கூடாது, அப்ப எப்படி 24,000 வந்தது? இன்னைக்கு வாங்கிருந்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல, 10,000. இன்னைக்கு 24,800 700 அந்த ரேஞ்சில் இருக்கு சார். இன்னும் ஒரு வருஷம் 10ல 2 வருஷம் 10னா அது 25,000 26,000 ஏழும், 10 வருஷம் 30,000 30,000 போகும் சார், கண்டிப்பா போகும். அதனால ஆல் டைம் ஹைல வாங்குறேன், கொஞ்சம் வேணா நல்லா பொறுமையா இருக்கலாம், ஆல் டைம் ஹை ஆயிடுச்சு கொஞ்சம் கீழே வரும் அப்புறம் வாங்கிக்கலாம். அதனால ஆல் டைம் ஹைனா பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, புரியுதுங்களா? அதனால ஏதோ இந்த கிராஃப் கண்ணு முன்னாடியே பாருங்க, பாத்தீங்களா, இந்த இடத்துல ஆல் டைம் ஹை, இந்த ஆல் டைம் தானே, வாங்கிருந்தீங்கன்னா இப்படியே கீழே வந்துருச்சு கிடையாது, மேல போகுது இல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா அது வந்து சின்னதா ஒரு மார்க்கெட் டிப் இருக்குதா செய்யும், அதுக்கப்புறம் திருப்பி ஆல் டைம் ஹை வந்தது இல்லையா, கொஞ்சம் திருப்பி மேல போச்சா இல்லையா? இப்ப இந்த இடத்துல வாங்கணும், இந்த இடத்துல சப்போஸ் நீங்க வந்து இது ஆல் டைம் ஹை சார், நான் வாங்க மாட்டேன் சார், அப்ப இந்த இது மேல போச்சு, அப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்களா இல்லையா?
அதனால தயவு செஞ்சு யாராவது ஆல் டைம் ஹைல வாங்கக்கூடாது. அது பெரும் பிரச்சனை. இதோட அவ்வளவுதான். மார்க்கெட் பயங்கரமா கீழே விழும். பாருங்க ஒரு 4000 பாயிண்ட் விழும், 5000 பாயிண்ட் விழுனா அவர்கிட்ட ஒண்ணு கேளுங்க சார். 4000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் விழுன்னு சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்லுங்க சார்? இவ்வளவு மேல போச்சுல, கீழே விழுனா கொஞ்சம் எல்லாம் இருக்கும். மார்க்கெட் வந்துட்டு சும்மா எல்லாம் விடாது. அதுக்கு தகுந்த காரணம் இருந்தா மட்டும்தான் சும்மா எல்லாம் விழவே விடும். ஓகேங்களா? அதனால வெறுனே ஒருத்தர் வந்துட்டு சார் இங்கிருந்து ஒரு 5000 பாயிண்ட் கண்டிப்பா விழும் சார், நான் அவர்கிட்ட கேளுங்க, ஏன் 5000 பாயிண்ட் விழுந்தீங்க? ஒரு 1 2 3 4 பாயிண்ட் சார். சார் இவ்வளவு ஹை ஆகி போச்சு சார், இனிமே இவ்வளவுதான் சார். தயவு செஞ்சு காரணம் என்னும் இல்லாமல் மார்க்கெட் விழவும் விழாது, ஏறவும் ஏறாது, புரிந்து சின்னதா டிப்பு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது வொலடைலிட்டி இருக்கும். அந்த மார்க்கெட்டோட நேச்சர். அதனால ஆல் டைம் ஹைல வாங்குறதுக்கு ஐயோ அப்படின்னு பயப்பட வேண்டிய எந்த அவசியம். இன்னொன்னு நான் சொல்றேன் சார், மார்க்கெட்ல வந்து ஏன் வந்து விலை மேல ஏறுது, ஏன் வந்து அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ என்ன வருஷம் இந்த மார்க்கெட்ல எல்லா மார்க்கெட்ல மேல ஏன் போகும் அப்படிங்கறத ஒரு லாஜிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப பார்த்தா ஆமால அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அந்த லாஜிக் வந்து எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட நான் எந்த வீடியோல அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஒரு பயங்கரமான சொல்லிட்டேன். ஒரு ஒரு மாதிரி ஒரு ரிசர்ச்டு லாஜிக் மாதிரி சொல்றேன். ஏன் மார்க்கெட் மேல போகும், ஏன் ஷேர் பிரைஸ் மேல போகும், மேல போகிறதுக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கறது ஒரு லாஜிக் நான் சொல்லி தரேன். அடுத்த வீடியோல இந்த வீடியோல டைம் கிடையாது சொல்றேன், வரும் வீடியோல நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஆமா கரெக்ட். அப்போ உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தியோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியோ பயம் உங்களை விட்டு விலகும். எல்லாருக்கும் என்னன்னா ஷேர் மார்க்கெட் போட்டா பணம் காலி, அதோட முடிஞ்சு போச்சு, நஷ்டம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் நஷ்டம் வருது அப்படிங்கறத அந்த வரும் வீடியோல நான் வந்து சொல்றேன். எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது லாஜிக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த கிராஃப்லயே பாருங்க ஆல் டைம் ஹை எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க மேல போகுது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு இப்போ 24,700 800 அந்த ரேஞ்சில் இருக்கு. இது திருப்பி 25 26 28 30 அப்படின்னு போகும் சார். வரும் காலங்களில் நாளைக்கே போகாது, சில மாதங்கள் கண்டிப்பா போகத்தான் செய்யும். அப்படி போறதுக்கு ஒரு லாஜிக் அதை தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தாராளமாக நீங்கள் என்னை கேட்கலாம். அதற்கு நான் பதில் அளிக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.